தமிழகத்தில் அரவக்குறிச்சி உள்ளிட்ட 3 தொகுதிகளுக்கான தேர்தலில் போட்டியிடுவது குறித்து மக்கள் நல கூட்டணி தலைவர்களிடம் மாறுபட்ட கருத்து எழுந்துள்ளது. இதுகுறித்தும் இந்த கூட்டணியின் எதிர்கால நகர்வுகள் பற்றியும் விரிவாக பேசும் தொகுப்பை பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலை விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக மற்றும் ஜி.கே. வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகளுடன் இணைந்து எதிர்கொண்டது மக்கள் நல கூட்டணி. ஆனால் வெற்றி வாய்ப்பு எதுவும் இந்த கூட்டணிக்கு கிடைக்கவில்லை. தற்போது அரவக்குறிச்சி, தஞ்சை தொகுதி தேர்தலும் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு இடைத்தேர்தலும் வரும் நவம்பர் 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த 3 தொகுதிகளில் மக்கள் நல கூட்டணி போட்டியிட வாய்ப்புகள் குறைவு என்றும் மற்ற கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். ஆகவே மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தோழமை கட்சிகளின் தலைவர்களோடு கலந்து பேசி இந்த தேர்தலில் என்ன நிலைப்பாடு எடுப்பது என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் இந்த தேர்தலில் பங்கேற்பது, போட்டியிடுவது பயனற்றது. ஆகவே எங்கள் நிலைப்பாடு என்ன என்பதை கலந்தாய்வு செய்து விரைவில் அறிவிப்போம். கடந்த சட்டமன்ற தேர்தல் கூட்டணியின் போது அரவக்குறிச்சி தொகுதி மதிமுகவுக்கும் தஞ்சாவூர் தொகுதி தேமுதிகவுக்கும் ஒதுக்கப்பட்டது. தற்போது இந்த கட்சிகள் கூட்டணியில் இல்லாததால் வரவிருக்கும் 3 தொகுதி தேர்தலில் போட்டியிடுவது மற்றும் தேர்தல் நிலைப்பாடுகள் குறித்து ஆலோசனை செய்து பின்னர் முடிவெடுக்கப்படும் என மதிமுக, மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்கள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே இருந்த கூட்டணியில் இருந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் பிரிந்திருக்கின்ற சூழலில் மக்கள் நல கூட்டணி இயக்கங்களின் தலைவர்கள் ஒன்று கூடி தலைவர் வைகோ அவர்களும், ஜி. ராமகிருஷ்ணன் அவர்களும், அண்ணன் திருமா அவர்களும், தோழர் முத்தரசன் அவர்களும் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் தலைவர் வைகோ அவர்கள் வருகின்ற 22ஆம் தேதி கழகத்துடைய உயர்நிலைக்குழு உறுப்பினர், அரசியல் ஆலோசனை குழு, ஆய்வு மையம், மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். அதில் எடுக்கப் போகின்ற முடிவின் பிரகாரம்தான் அடுத்த கட்ட நடவடிக்கை அமைய இருக்கும். ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலை தேமுதிக, தமாகவுடன் எதிர்கொண்ட மக்கள் நல கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு கிட்டவில்லை. எனவே எதிர்காலத்தில் வேறு மாதிரியான அரசியல் நிலைப்பாடு எடுக்கக்கூடும் என்றும் இதன் காரணமாகவே மாறுபட்ட கருத்துக்கள் எழுந்திருப்பதாகவும் தெரிவிக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மணி. அஃப்கோர்ஸ் அடுத்த எலெக்ஷன் 2019 லோக்சபா எலெக்ஷன் தான், கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்குது. பட் திருமா தேர்தலை புறக்கணிப்போன்னு சொல்கிறதும், முத்தரசன் கிட்டத்தட்ட அதே லைனில் பேசுகிறதும், ஜிஆரும் வைகோவும் வேறு மாதிரி பேசுகிறதும் நான் எப்படி பார்க்குறேன்னா, 2016 தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய அரசியல் கட்டத்தில் இனிமேல் 3வது அணிக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு திருமாவும் சிபிஐயும் நினைக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். அதோட சின்ன அறிகுறியாக தான் நான் அதை பார்க்குறேன். அவர்கள் திமுக பக்கம், பிரதான எதிர்க்கட்சி பக்கம் போவதற்கான சாத்தியக்கூறின் ஒரு அம்சமாகத்தான் நான் பார்க்குறேன். பொதுவாக இடைத்தேர்தல் நடந்தால் அரசியல் போட்டியாக தேர்தலை எதிர்கொள்ளும் இடதுசாரி கட்சிகள் இந்த தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பிருப்பதாக மக்கள் நல கூட்டணி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரசுடன் இணைந்து சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்ட மக்கள் நல கூட்டணி தற்போது தமிழகத்தில் இந்த 3 தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்த கருத்து மக்கள் நல கூட்டணி தலைவர்களிடையே மாறுபட்ட கருத்து எழுந்திருக்கிறது. எனினும் இந்த 3 தொகுதிகளில் போட்டியிடுவதா அல்லது புறக்கணிப்பு செய்வதா என்ற முடிவை எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் எடுக்க இருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் செய்தியாளர் மிர்னாலினி மற்றும் ராஜ்குமார்.